ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் சாப்ஸ். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரிச்சதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 பூண்டு உரித்தது, சின்ன துண்டு இஞ்சி. இதுக்கு தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இது அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா பெப்பரோட காரம் தான், அதனால் நான் க்ரஷ் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். காரம் நீங்கள் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாழைக்காவை வேக வச்சு எடுத்துருக்கோம். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இந்த டைமில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்க போகிறேன். ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம தோசை தவாவில் 2 பக்கமாக எண்ணெயை ஊற்றி பொரித்து எடுத்தோன்னா நம்ம வாழைக்காய் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு 2 பக்கம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான வாழைக்காய் சாப்ஸ் ரெடி. இது நமக்கு ரொம்ப டயர்டான டேஸ்லலாம் செய்யலாம். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஏன்னா வாழைக்காய் குயிக்காக வெந்துடும். மசாலாலாம் மிக்சியில் அரைச்சி சேர்க்குறதுனால இந்த ரெசிபி ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இது கர்ட் ரைஸ்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதை நம்ம பொட்டேட்டோ வச்சு கூட செய்யலாம். பொட்டேட்டோ வேக வச்சுட்டு இதே மசாலாவை ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye bye from Latha Kannan. Bye.